அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனமாக செய்யக்கூடியங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே சீர்தூக்கி பார்க்கக்கூடியங்க. இது எது கரெக்டு எது தவறு அப்படிங்கிறத பிரித்து அறிந்து தெரிந்து கொள்ளக்கூடியங்க. நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, குடும்ப வாழ்க்கை, இந்த துலா ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே துலா ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துலா ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படின்னு செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் பிள்ளைகளால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஓரளவுக்கு பணப்புழக்கம் திருப்திகரமாகவே இருக்கும். செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு செய்தி உங்களை தேடி வரும். உடன் பிறந்தவர்களை இந்த டைமு நீங்கள் சந்திப்பீங்க. அதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உடன் பிறப்புகளும் உங்களுக்கு ஆதரவாக இந்த டைம் செயல்படுவாங்க. தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் கூட இந்த டைமில் நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தடைப்பட்ட காரியம் எல்லாமே இந்த டைமு நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே வரன் தேடினீங்க, ஆனால் கரெக்டாக யாரும் வரன் அமையலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த டைமு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வகையில் நீங்கள் தேவையான வகையில் ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க, எனக்கு இதை செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்க அதிகாரிக்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்திருப்பீங்க, எனக்கு இந்த பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த விஷயம் கொஞ்சம் தாமதமாக நடைபெறும். இதனால் உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். இந்த டைமு கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதற்கான முயற்சி மட்டும் செய்யுங்க. முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட அலுவலக சூழ்நிலை ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் இந்த மாதத்தில் இந்த வாரத்திலேயே கூட சில பேர்த்துக்கெல்லாம் நல்ல ஒரு சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இதனால் கொஞ்சம் மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. போட்டிகளை சமாளித்து கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும். போட்டிகள் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய முயற்சிகளை தவிருங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைங்க. திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சாதகமான பலன் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பணிக்கு செல்கிறீங்க, சற்று சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. பணியில் இருக்கும் பெண்களுக்கு சக ஊழியர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமான வார்த்தைகளை பேசுங்க. இந்த டைமு மற்றவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம். கவனமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த துலா ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வார கிரக நிலையை பார்க்கும்போது ராகு, புதன், சூரியன் இவங்கெல்லாம் நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க. அதனால் சாதகமான பலன் நிறைய இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த
ராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் பண வரவில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த பணத்தில் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை, கடன் பிரச்சனை, குடும்பத்துலேயும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனை, இந்த மாதிரி பணம் சம்மந்தமான நிதி சம்மந்தமான சின்ன சின்ன நெருக்கடிகள் இதுநாள் வரையிலும் இருந்திருக்கும். அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வாரத்துலேருந்தே அது ஸ்டார்ட் ஆகும். தடைப்பட்ட வியாபாரத்தை கூட இந்த டைமு நீங்கள் முயற்சி செய்வீங்க. அந்த வியாபாரம் ஓரளவுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக அடைக்க முடியாது அப்படின்னு இருந்த ஒரு கடனை கூட இந்த டைமு நீங்கள் அடைத்துட்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. பழைய பாக்கி எல்லாம் செவ்வாயால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது. செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும். ஒரு சிலர்லாம் இடம், நிலம் வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் வாங்க முடியாமல் ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டும் தாமதமாகிட்டு இருக்கும். ஆனால் இந்த டைமு நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வாங்குவதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். அரசு வழியில் மட்டும் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அனுமதி கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. வியாபாரம், தொழிலில் இருந்த அந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்களுடைய போட்டியாளர்கள் கூட இனி உங்களை விட்டு விலகி செல்வார்கள் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல் ஒவ்வொன்றுமே திட்டமிட்டு செயல்படுறதுனால நல்ல ஒரு லாபம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பதில் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரம், தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க. நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாடகை கட்டடத்தில் வியாபாரம் செய்துகிட்டு இருந்திருப்பீங்க. அவங்கெல்லாம் சொந்த கட்டடத்தில் வியாபாரம் தொடங்குவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. தொழில், வியாபாரமும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சிறப்பாக இருக்குது. சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியாக செயல்படுவீங்க. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் செலவை கட்டுப்படுத்துவார். பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். குடும்பத்திலேயும் நல்ல ஒரு நிம்மதி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இது நான் வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. ஏன்னா 6ஆம் இட ராகு லாபஸ்தானத்தில் சூரியனால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. இது நாள் வரைக்கும் என்னென்ன நெருக்கடிகள், பண நெருக்கடி, குடும்பத்தில் பிரச்சனை, வீண் வாக்குவாதம், ஒரு சிலருக்கெல்லாம் சட்ட ரீதியான சிக்கல்கள்லாம் இருந்திருக்கும். அந்த நெருக்கடி எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது இந்த வாரத்திலிருந்தே நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு கிருஷ்ணரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து விநாயகர் பெருமானுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து வருவதனால நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோட இதை இரண்டையும் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த இரண்டையும் செய்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். அவசரப்படக்கூடாது. சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும். இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஆதரவாக செயல்படுவாங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக
சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் இந்த 2 கிருஷ்ண பெருமானையும் விநாயகர் பெருமானையும் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.